இன்னைக்கு இந்த உருளைக்கிழங்கு சால்னா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். ரொம்பவே டேஸ்டியான இந்த உருளைக்கிழங்கு சால்னா எல்லா டிஃபன் வகைகளுக்குமே உங்களுக்கு வந்து சூப்பரா வந்து வந்து நல்ல மேட்சிங்கா இருக்கும். காம்பினேஷன் வந்து சூப்பரா இருக்கும். இட்லியா இருக்கட்டும், தோசை, சப்பாத்தி, பூரி, அதோட பெஸ்ட் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா இடியாப்பம், ஆப்பம் இதுக்கெல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு சால்னா எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹி பிரபாஸ் கிச்சன். இதுக்கு வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம தேங்காய் எடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் கசகசா, இது கூடவே ஒரு 5-6 முந்திரி பருப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து தண்ணி விட்டு பேஸ்டா நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ குக்கர்ல எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். இதில் வந்து நான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் 2 பெரிய வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரணும். இப்போ கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம். இப்போ இது கூட வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நல்லா வாசனை பச்சை வாசனை போக நம்ம வந்து வதக்கிக்கலாம். இதில் வந்து நான் ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளினா ஒரு பெரிய தக்காளி சேர்த்துக்கலாம். இல்லைனா கொஞ்சம் சின்னதாக இருந்ததுன்னா 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. நான் சின்ன சைஸாக இருந்தனால 2 தக்காளி சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கிறதுக்கு இதுக்கு வந்து தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இந்த சால்னாக்கு தேவையான உப்பு, கொஞ்சமா மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து விட்டுருங்க. இப்போ காரத்துக்கு நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதே அளவு மிளகாய் தூள் சேர்த்த அளவுக்கே நான் வந்து கொத்தமல்லி தூள் சேர்த்துருக்கேன். அதே அளவுக்கு நான் வந்து சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். சிக்கன் மசாலா இல்லைன்னா மட்டன் மசாலா இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்போ இந்த சால்னா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக வந்து இது மஸ்ட் நீங்கள் சேர்க்கறது நல்லது, நல்லா இருக்கும். டேஸ்ட் வந்து அப்போதான் சூப்பராக இருக்கும். நல்லா தக்காளிலாம் வதங்கி வரட்டும். நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா இப்போ இதில் வந்து கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு சேர்த்தா போதும், ரொம்ப சேர்க்க தேவையில்லை. இது கூடவே கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி தழை அதுவும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த புதினா கொத்தமல்லி வதங்கும் போது நல்லா வாசனையாக நல்லா இருக்கும். இது கூட நான் இப்போ 2 உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு வச்சிருக்கேன். இது வந்து வேக வச்ச உருளைக்கிழங்கு. இதை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பீஸா கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்போதான் இந்த சால்னாக்கு வந்து நல்லா இருக்கும். ரொம்ப குட்டி குட்டியா போடாம இந்த மாதிரி பெரிய சைஸா போட்டுக்கலாம். இப்போ அரைச்சி வச்சிருந்த தேங்காய் பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார் அலசிட்டு இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து தேவையான அளவு நீங்க தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம வந்து இது குக்கர் மூடி போட்டு நம்ம ஒரு விசில் விட போறோம். அதனால வந்து இந்த உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் பெரிய சைஸா போட்டுட்டோம்னா நமக்கு வந்து கரைஞ்சி போகாம அது அப்படியே தான் இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல நீங்க உப்பு காரம்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு ஒரே ஒரு விசில் விட்டா போதும். ஆஃப் பண்ணிடலாம். இப்போ விசில் வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்க, எண்ணெய் எல்லாம் தெளிஞ்சு சூப்பரா வந்திருக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம போட்டிருந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் கூட கரையில, அது அப்படியே தான் இருக்கு. ஏன்னா உருளைக்கிழங்கு கரைஞ்சிருச்சுன்னா அதோட டேஸ்டே ரொம்பவே டிஃப்ரெண்டா மாறிடும். இந்த அளவுக்கு இந்த மாதிரி இருந்தாதான் இந்த உருளைக்கிழங்கு சால்னா வந்து ரொம்ப டேஸ்டா சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கும். கரைஞ்சிருச்சுன்னா ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அருமையா வந்து ரெடி ஆயிடுச்சு. கடைசியா கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். நம்ம இந்த புதினாவோட வாசனை, நம்ம சிக்கன் மசாலாலாம் போட்டிருக்கோம்ல, அதெல்லாம் அந்த மசாலா வாசனையோட ரொம்பவே வீடே மணக்கிற அளவுக்கு இந்த சால்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். நீங்க இட்லி, தோசை, சப்பாத்தின்னு மட்டும் இல்லாமல் வந்து எல்லா வெரைட்டி ரைஸ்க்கு கூட இது நல்லா இருக்கும். இந்த நெய் சோறுலாம் வச்சிருப்போம் இல்லையா, அதுக்கு நல்லா இருக்கும். புலாவ் இந்த மாதிரிலாம் கூட நீங்க வந்து சேர்த்து சாப்பிட்டு பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த ஒரு சால்னா வச்சா போதும், எல்லாத்துக்குமே சூப்பரா வந்து அன்னைக்கு லஞ்சு
எல்லாமே முடிச்சிடலாம். பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னர்னு எல்லாத்துக்குமே இந்த ஒரு சால்னா வச்சே ஓட்டிடலாம். ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லாருமே ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. ரொம்ப பிடிச்சி ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நான் வந்து இன்னைக்கு வந்து இட்லியோட சர்வ் பண்ணியிருக்கேன். நல்லா இந்த மாதிரி இட்லி வச்சுட்டு மேலே இந்த மாதிரி உருளைக்கிழங்கு சால்னாவை விட்டு சாப்பிட்டோன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக நாங்களாம் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதோட சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி நம்ம ரெசிபிஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். டைம் இருக்கும்போது பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.